நீங்க முடியும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை நம்புறீங்களோ அப்பவே அதோட பாதி வெற்றியை நீங்க அடையிறீங்க. ஒவ்வொரு தோல்வியிலுமே வெற்றிக்கான ஒரு அடிக்கல் உருவாகுது. அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும் அப்படி இல்லாம நீங்க எப்பவுமே உங்களை போலவே வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு தனி சிறப்பா அமையும். நாம இன்னைக்கு இந்த ரிஷப ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகள் என்ன மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகி இருக்கு, சாதகமா இந்த வாரம் என்ன நடக்கும், பாதகமா என்ன அமையும், அப்படி பாதகமா வரக்கூடிய விஷயத்திலிருந்து நீங்க தப்பிக்க என்ன செய்யணும், எப்படி கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்ப இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷப ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும்போது காலச்சக்கரத்துல இது 2வது ராசியா வருது. ரிஷபம் இதோட அடையாள சின்னம் பாருங்க, காளை. ரிஷப ராசி ஒரு ஸ்திர ராசியா பார்க்கப்படுது. பெரும்பாலும் நீங்க பாருங்க பொறுமையா நிதானமா எந்த ஒரு விஷயத்தையுமே விடாமுயற்சியா செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க. பொருள் மற்றும் லௌகீக சுகபோகத்துல அதிகமா ஆர்வம் இந்த ரிஷபராசிக்கு இருக்கும். வாழ்க்கையில தன்னோட நிலைத்த தன்மை எப்பொழுதுமே செழிப்பு தரக்கூடியது அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்க. ரிஷபம் அப்படின்னு சொன்னா சுருக்கமா நம்பிக்கைக்கு உரியவங்க அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை அப்படியே பொறுப்பா சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே அதிகம் கொண்ட ஒரு ராசி இந்த ரிஷபராசி. கலை, இசை, அதுக்கப்புறம் அழகான பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகமா இருக்கும். இந்த காளைய ராசி சின்னமா கொண்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த ரிஷப ராசிக்குமே அதிக இடத்துல பாருங்க இந்த அதிக பிடிவாதம் காட்டக்கூடிய குணமும் உங்ககிட்ட இருக்கத்தான் செய்யுது. கோபமே படமாட்டீங்க, ஆனா கோபம் வந்துச்சுன்னா அந்த இடத்தையே துவம்சமாக்கிடுவீங்க. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நீங்க தான் சரியான ஒரு உதாரணம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ரிஷபராசியில பாருங்க கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ரிஷப ராசியை பத்தி உழைப்பு, அழகு, பொறுமையை முக்கியமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படிங்கிறது நீங்க நினைச்ச காரியத்தை அது போலவே நிறைவேற்றி தருமா, மேலும் பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன நடக்கும், எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். வாங்க இதை பத்தி விரிவான தகவலையும் நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்க சுக்கிர பகவான் வழிபாட சிறப்பான ஒரு முறையில செய்வதால நன்மையை பெற முடியும். அது எப்படின்னா, வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நவகிரக ஆலயம் சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்கள் சாற்றி பச்சை பயிரை படையல் வைத்து வழிபடுவதால நன்மையை பெறலாம். நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறலாம். அதே போல பச்சை பயிரை நீங்க மற்றவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு தானம் கொடுக்கறது அது அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சுக்கிரனோட பரிபூர்ணமான அருளையும் உங்களுக்கு உண்டாக்கி தரும். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க, ரொம்ப நாளா இருந்த பிரச்சனையுமே தீரும். அதே போல இந்த மாதிரி வழிபாடும் செஞ்சாச்சு, பரிகாரமும் செஞ்சாச்சு, பிரச்சனை மட்டும் தீரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு எளிய வழிமுறை இருக்கு. அது என்ன அப்படின்னா, உங்க ஜனனகால ஜாதக அமைப்பு. கண்டிப்பா இது எல்லோருக்குமே கிரக அமைப்பு அப்படிங்கிறது மாறி மாறிதான் இருக்கும். அதனால நீங்க உங்க ஜனனகால ஜாதக அமைப்புல கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில தீர்க்கவே முடியாம இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கூட எளிய முறையில தீர்வு பெறலாங்க. அதுக்குமே நீங்க அலைய தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்க எங்க இருந்தாலும் சரி போன் பண்ணாலே போதும். எளிய முறையில உங்க ஜாதக அமைப்பை நீங்க வீட்டுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அது அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதனால இந்த வாய்ப்பை தவற விடாம நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்பால என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சுக்கிரன் வழிபாடு செய்ய சொன்னோம் இல்லையா? அப்ப சுக்கிரன் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் சுக்கிர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 17 முறை உச்சரித்து வழிபடுறது நன்மையும் ஏற்படுத்துங்க. இப்ப கூட உங்க ஆள் மனதுல சுக்கிர பகவான மனசார நினைச்சு அந்த மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்க. ஓம் கம் சுக்கிர பகவானே போற்றி அப்படின்னு. இந்த மந்திரம் உங்களோட வாழ்க்கையில நிலையான வெற்றி அமைப்பு எல்லா வகையிலுமே உயர்வு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். எல்லா வகையிலுமே நன்மை உங்களுக்கு சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ரிஷபம் ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஏற்றம் இறக்கம் இது ரெண்டுமே கலந்த ஒரு அமைப்பு உருவாகுது. சில இடத்துல உங்களோட வேலை பாருங்க கொஞ்சம் கடுமையா இருக்கும். சில இடத்துல உங்களோட வேலை பதட்டம் நிறைந்துதான் மாறும். உத்தியோக ரீதியா சில சிக்கல்களை வரலாம். ஆனாலும் எதிர்பார்த்த ஒரு செயல் கொஞ்சம் தாமதமா நடக்கும். வியாபாரத்துல வருமானம் கொஞ்சம் மந்தமாகலாம். புதிய முதலீடுகள்ல கவனமா இருக்க பாருங்க. குடும்பத்துல இருந்து வந்த முரண்பாடுகள் உங்களை விட்டு விலகுது. பிள்ளைங்களால ஏதாவது செலவு வரலாம்.
அலுவலகத்துல இறுக்கமான சூழல் மாறுது. இடம் மாறுதல், சம்பள உயர்வு, பணிமாற்றம் இது குறித்த பேச்சுவார்த்தை இப்ப நடக்கும். வியாபாரத்துல வருமானம் சராசரியா நல்லா இருக்கு. புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா மிகுந்த கவனமா செய்யணும். குடும்பத்துல இருந்து வந்த சில பிரச்சனைகள் தானா உங்களை விட்டு விலகி சந்தோஷத்தை அதிகரிக்கும். பிள்ளைங்களால கொஞ்சம் மனக்குழப்பம் வரலாம், அவங்க கிட்ட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமா இருக்கும். குடும்பத்துக்காக வருமானத்தை பெருக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாருங்க, இந்த வாரம் திரைப்பட வாய்ப்புகள் சிறப்பான உயர்வையும் வருமானத்திற்கான வலையும் ஏற்படுத்துது. திட்டம் போட்டு ஆய்வும் செஞ்சு உங்களோட புதிய முதலீடுகளை சிறப்பா செஞ்ச நன்மையை பெறலாம். கவனமா இருக்கணும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இருக்கும் ரெண்டையுமே கலந்து ஒரு பலனை தருது. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழில கொஞ்சம் முன்னேற்றம் வரும். பங்கு பரிவர்த்தனை விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். தொழிலை நிதானமா விரிவு செய்ய பாருங்க. இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட தேவைக்கு பொருளாதாரத்தை சேர்க்க உழைக்க போறீங்க. பிள்ளைங்களோட நடவடிக்கை மனதுக்கு நிம்மதியை தரலாம். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். தினம்தோறும் நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல வருமானம், குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்துல கடந்த காலத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சுறுகள் நீங்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்குது. சகோதரர் மற்றும் உங்க வாழ்க்கை துணையின் வகையில உதவிகள் தக்க சமயத்துல உங்களை வந்து சேருது. வியாபாரத்துல லாபம் நல்லா இருக்கும். கவனமா செயல்பட்டா நல்ல ஒரு உயர்வையுமே நீங்க பெறலாம். சக ஊழியர்களை அனுசரிச்சு போகணும். அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கலாம். உங்களோட வேலையை தயவு செஞ்சு மற்றவங்ககிட்ட மட்டும் கொடுக்காதீங்க. உங்களோட வேலையை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கிறத இந்த வாரம் தவிர்க்க பாருங்க. வருமானம் சிறப்பா இருக்கும். அப்படி இருந்தாலும் வார பிற்பகுதியில தேவையில்லாத செலவு ஏற்படும். இது கொஞ்சம் மனதுக்கு சஞ்சலத்தை கொடுக்கும். பிள்ளைங்க உங்க என்னப்படி நடந்துக்குவாங்க. உறவினர்களா சின்னதா சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்க எல்லா இடத்துலயுமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. வீணான விவாதத்தை மேற்கொள்ளாதீங்க, தவிர்க்க பாருங்க. அப்படி தவிர்த்தா இந்த வாரம் குதூகலமான வாரமா உங்களுக்கு அமையும். வார இறுதியில ராசி அதிபதி தனஸ்தானத்துல நிக்கிறாரு, அதுவும் குருவோடு சேர்ந்து. இதனால நல்ல ஒரு சிந்தனை உருவாகும். இதுவரைக்கும் சாதிக்க முடியாத பல காரியத்தையுமே இப்ப சிறப்பா சாதிச்சு காட்டுவீங்க. காரிய தடை நீங்கி வெற்றி மேல வெற்றி வந்து சேருது. சிலருக்கு அரசு உத்தியோக வாய்ப்பும் கிடைக்குது. வியாபாரத்துக்கு தேவையான வங்கி கடன் அல்லது வீடு வாகன கடன் இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது பாருங்க இந்த வாரம் கிடைக்கும். தொழில், அதுக்கப்புறம் வியாபாரத்துல விருத்தி, வழக்குகள்ல வெற்றி பெற நீங்க கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டா நல்லது. இந்த வாரம் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் தொடர்ந்து திருமண தடை உங்களை விட்டு அகலுது. நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும். புத்திர பேரு கிடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்குங்க. புதிய எதிர்பாலின நட்பு மனதுல குதூகலத்தை தரும். வரவுக்கு எந்த குறைவும் இருக்காது, ஆனா செலவு தான் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை நீங்குது. உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை வந்து சேருது. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். சிலர்லாம் இது வரைக்கும் ஒத்தி வச்சிருந்த இந்த கண் பிரச்சனைகளை இப்ப மருத்துவமனைக்கு சென்று அதற்கான உடனடியான மருத்துவம் பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். அப்படி அமைப்பு வருது அப்படின்னா அதை சரியா ஃபாலோ பண்ணும். அரசு வேலைக்கு தேர்வு எழுதியவங்களுக்கு இப்ப பாருங்க அதுக்கான நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த சர்க்கரை பொங்கல் படையல் போட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. கூடிய விரைவில் அரசு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த ஒரு வழிபாட்டால பெற முடியும். இந்த ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை ராசியில பாருங்க புதன் சுக்கிரனோடும், தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குருவும், சுகஸ்தானத்துல கேதுவும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல ராகு, லாபஸ்தானத்துல சந்திரன், அதுக்கப்புறம் சனி, அயனசேன போகஸ்தானத்துல சூரியன், அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்காங்க. இந்த அமைப்புகள் தான் பெரும்பாலும் உங்களுக்கான பலன்களை உருவாக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரம் தனவாக்கு ஸ்தானத்துக்கு மாறக்கூடிய உங்க ராசிநாதனால தடைபட்டு போன பணம் கை சேரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபடுங்க. வெற்றி வாய்ப்பை கண்டிப்பா பெறலாம். அவசர முடிவு மட்டும் எடுக்கிறத தவிர்க்க பாருங்க. விரும்பத்தகாத ஆசை வரலாம், அதை தவிர்க்கிறது நல்லது. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி வாய்ப்பு உண்டாகும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை வரலாம். மாற்றம் அப்படிங்கிறது நல்லதா இருக்கும், அதனால ஏத்துக்கோங்க. பூர்வீக சொத்தால லாபம் கிடைக்கும். தர்ம காரியத்துல நாட்டம் செலுத்துங்க. வியாபாரம் செய்யறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா வியாபாரத்துல ஈடுபடணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கொஞ்சம் தாமதப்படலாம். வெளிநாடு போறதை பத்தின ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு மனதுல எண்ணம் வரும். அதுல கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டுதான் நீங்க கவனமா இருக்கணும். எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் போது கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். அடிக்கடி வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது.
அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களோட பிரச்சனைக்குள்ள முடிவு சொல்கிறேன்னு சொல்லி தலையிடாமல் இருங்க. அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் அதை தவிர்க்க பாருங்க, நல்லது. அதே போல தான் பணம் கொடுக்கறது வாங்குறது, இந்த ஃபைனான்ஸ் வச்சு இருக்கீங்கல்ல, நீங்களாம் ரொம்பவுமே கவனமாக நடக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இப்போ இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து குவியக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கவனம் செலுத்தணும். விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுதும் கவனமா இருக்கணும். பெரும்பாலும் அனைத்து அமைப்புகளுமே நல்லா இருக்கு. எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையா கவனமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க முழுமையா பெறலாம்.